அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் தற்போது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இனி யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 2இல் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான பணிகளில் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. மேசராசிக்காரர்களுக்கு குடும்பாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். இப்படிப்பட்டவர் ஆட்சி பெற்று குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக பார்ப்பதால் தோஷமற்றவரையாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு. எனவேதான் யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய சிறு சிறு உபாதைகள் உட்பட பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அதிக முயற்சியின்றி பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நெருங்கிய உறவினர்களிடம் ஒற்றுமை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அதிகரிக்கும். பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகள் மனதில் டென்ஷனை ஏற்படுத்திய சூழலை உருவாக்கிய நிலையில் குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் பல சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே விலகி நல்ல மாற்றம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுமார் அடுத்த 1 மாத காலத்திற்கு ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் திட்டமிட்டு குடும்ப ரீதியான பணிகளை மேற்கொள்வதால் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. உத்தியோக ரீதியாக அனைத்து வகையான குடும்ப கவலைகளை மறந்து அன்றாட அலுவலக பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அடிக்கடி முன்கோபத்தினாலும் பொறுமையின்மையின் காரணமாகவும் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் ஏற்பட்டு வந்த தேவையற்ற மன வருத்தங்கள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக மிக முக்கியமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியை அடையக்கூடிய வகையில் இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் சிக்கல்களை உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருகிறது. தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிதானத்தை இழந்த சூழலில் பல்வேறு வகையான சிக்கல்களை தங்களுடைய வாழ்வில் உருவாக்கிய நிலையில் அந்த சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை
வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக குரு பகவானும் வெற்றிக்கே உரித்தான 3ல் இருக்கிறார். தனஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான புதிய தொழில் துவங்குதல், புதிதாக பல பணிகளில் வெற்றி பெறுதல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் நினைத்தபடியே சந்தை நிலவரம் சாதகமாகவும் அனுகூலமாகவும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு மிக சிறப்பான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக சிறப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. பணத்தை இழந்த சூழலில் பணத்தை இனி ஜாக்கிரதையாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது சரியாக முடிவெடுத்து தெளிவான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருந்த அத்தனை காரியங்களிலும் இந்த தருணத்தில் அவை அனைத்தையும் விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காரிய வெற்றிகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி பலம் கலைத்துறையில தனித்திறமையை வளர்த்து கொள்வதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவானினுடைய பார்வையும் பல இடங்களை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய தனி திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் கலை படைப்புகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளையும் கட்சி பிரச்சனைகளையும் இரண்டையும் சமமாக பாவிக்க முடியாத சூழலில் குழப்பம் அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்தையும் மிக சிறப்பாக அணுகக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே கவலைகளை மறந்து குடும்ப பிரச்சனைகளை விலக்கி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை விலக்கி அரசியல் சார்ந்த பணிகளில் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல காரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த வேளையில் பூர்த்தியாகும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் சிறப்பான வளர்ச்சியை விரைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி ஆட்சி பலம் பெறும் சுக்கிரனின் அமைப்பால் யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.